யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஜேம்ஸ் சாப்டர் 4 and verse 10. யாக்கோபு 4ஆம் அதிகாரத்துடைய 10வது வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். Humble yourselves before the Lord and he will lift you up. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பார்த்திங்கன்னா பேப்பர் படிக்கிறவங்களுக்கு தெரியும், சமீபத்தில் ஒரு வாலிப பெண் ஐஏஎஸ் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணாங்க. ஐஏஎஸ் பரீட்சை பாஸ் பண்ணுறங்கிறது அவ்வளோ எளிதான காரியம் அல்ல. முதல்ல அதுக்குன்னு ஒரு டிகிரி படிச்சிருக்கணும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் என்று சொல்லி ஆரம்ப நிலை பரீட்சை ஒன்று நடக்கும். அதில் பாஸ் பண்ணால் அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம்னு அது ஒன்று எழுதணும். இது ரெண்டுலேயும் பாஸ் பண்ணால் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கள டெல்லிக்கு இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. அந்த இன்டர்வியூவில் பாஸ் பண்ணணும். அந்த இன்டர்வியூவில் பாஸ் பண்ணுறது இன்னும் கஷ்டம். ஏன்னா என்ன கேள்வி கேட்பாங்கன்னே புரியாது. இப்போ நீங்கள் படிக்கட்டு இங்கே கீழேருந்து படிக்கட்டு ஏறி வந்தீங்க, உங்களை பார்த்து நீங்கள் இப்போ எத்தனை படிக்கட்டு ஏறி வந்தீங்கன்னு கேட்டால் உங்களுக்கு எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? ஆனால் ஐஏஎஸ் இன்டர்வியூவில் இப்படியெல்லாம் கேட்பாங்க. இப்போ நீங்கள் ஏறி வந்தீங்களே எத்தனை படிக்கட்டு இருந்தது அப்படின்னு கேட்பாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையில் கீழே செக்யூரிட்டி இருந்தார், அவர் என்ன கலர் ட்ரெஸ்ஸு போட்டிருந்தார், இந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்பாங்க. ஆகவே அப்போ இதெல்லாம் பாருங்கள், ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் இன்டர்வியூ, இதில் எல்லாம் பாஸ் பண்ணவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஐஏஎஸ் அவங்க ரேங்க் வாங்குறதை பொறுத்து, இந்த எக்ஸாமில் இன்டர்வியூவில் வாங்கின ரேங்கை பொறுத்து ஐஏஎஸ்ஸா, ஐபிஎஸ்ஸா, ஐசிஎஸ்ஸா, இப்படி என்ன பண்ணாங்கன்னா தரவாரியாக பிரித்து அதில் நிறைய மார்க் வாங்கி குறிப்பிட்ட ரேங்க்கில் இருக்கிறவங்கள தான் ஐஏஎஸ்ஸுக்கு கலெக்டராருக்கு தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், மிசௌரி என்கிற இடத்துல அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. எப்படி அந்த நிர்வாகத்தை நடத்துவதுன்னு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், அருமையிலே எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ சென்னை கலெக்டர் ஆஃபீஸில் அசிஸ்டன்ட் கலெக்டர் அப்படின்னு போடுவாங்க. அப்போ அதுவும் ஒரு ட்ரைனிங் மாதிரி தான். அதுக்கப்புறம் அப்படியே என்ன பண்ணுவாங்க, அதில் நிரந்தரமாக போடுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரமோஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆகிறது, அருமையானதில் அரசாங்கத்தில் உயர் அதிகாரியாக ஆகிறது. எல்லாரும் அந்த மாதிரி பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி இந்த மாதிரி வந்துட முடியாது. அருமையான தேவனே, 1,00,000 பேர் எழுதுகிறாங்கன்னு சொன்னால், இங்கே இதே ரோட்டில் ஐஏஎஸ் ட்ரைனிங்க்கு அரசாங்கமே ஒரு ஐஏஎஸ் ட்ரைனிங் சென்டர் நடத்துது. தமிழ்நாட்டுடைய பல பகுதிகளிலிருந்து என்ன பண்ணுவாங்க, வருவாங்க, இங்கே தங்கியிருந்து படிப்பாங்க. நம்ம சர்ச்சுக்கு கூட அந்த மாதிரி படிக்கிறவங்க சிலர்லாம் அந்த தங்கியிருக்கிற காலத்தில் வருவாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ 1,00,000 பேர் எழுதுனாங்கன்னா அந்த 1,00,000 பேரில் எத்தனை பேர் பாஸ் பண்ணுவாங்க தெரியுமா உங்களுக்கு? 10 பேர் 20 பேர் தான் பாஸ் பண்ணுவாங்க. அப்போ அவ்வளவு பார்த்திங்கன்னா கஷ்டமான ஒரு தேர்வு. பாருங்க, ஒரு பெண், அந்த பெண்ணுடைய பேர் பூஜா கெட்கர். பூஜா கெட்கருங்கிற அந்த ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா அது எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிருச்சு. ப்ரிலிமினரி எக்ஸாம் பாஸ் பண்ணி, அப்புறம் மெயின் எக்ஸாம் பாஸ் பண்ணி, இன்டர்வியூவில் பாஸ் பண்ணி, அதே போல் மிசௌரியில் போய் ட்ரைனிங் முடித்து பூனாவில் என்ன பண்ணாங்கன்னா அந்த அம்மாவை ட்ரைனிங் அசிஸ்டன்ட் கலெக்டராக போட்டாங்க. பாருங்கள், அந்த அசிஸ்டன்ட் கலெக்டர் அப்படின்னு ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி அந்த பதவி கொடுத்த உடனே அதுமாரி அந்த அம்மா என்ன பண்ணுச்சுன்னு சொன்னால், அதோடைய சொந்த கார், இன்னும் அரசாங்கத்திலேருந்து அவருக்கு பார்த்திங்கன்னா சொந்த கார் கொடுக்கல.
ஆனால் இந்த அம்மா அவங்க குடும்பத்தில் வச்சுருந்த அந்த காரில் மேலே வந்து பெரிய பெரிய அதிகாரிகள் மந்திரிகள்லாம் போனால் மேலே சிவப்பு லைட் வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த லைட் இந்த அம்மாவே வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அருமையான தேவப்பிள்ளை, அது மாத்திரமல்ல, கலெக்டர் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா கலெக்டர் இல்லாத நேரத்தில் நேராக போய் என்ன பண்ணுவாங்க, கலெக்டருடைய சீட்லேயே இந்த அம்மா உட்காந்துக்குருவாங்க. இந்த அம்மா இன்னும் ட்ரைனிங்கில் தான் இருக்குது. அருமையானதில் ஆனால் கலெக்டர் இல்லைன்னு சொன்னால் நேராக போய் கலெக்டர் சீட்டில் போய் உட்காந்துக்கிறோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கிற அதிகாரிகளை தன்னுடைய வீட்டுக்கு வர வச்சு அவங்கள வேலை வாங்கிறது, அதிகாரம் பண்ணுறது. அருமையானதில் இப்படி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு அரசாங்க அதிகாரி செய்யக்கூடாத பல காரியங்களை செய்தார். அப்போ என்ன பண்ணாங்கன்னா உடனே அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அந்த அம்மா மேலே நடவடிக்கை எடுத்தாங்க. அப்போ அந்த அம்மாவுடைய பூர்வீகத்தெல்லாம் தோண்ட ஆரம்பித்தா என்னென்னா அது வந்து உடல் ஊனமுற்றவன்னு சொல்லி பொய்யா சர்டிஃபிகேட் கொடுத்துச்சு, ஜாதி சர்டிஃபிகேட்டு பொய்யா கொடுத்துச்சு. இப்படியெல்லாம் அருமையால பல பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா, கிணறு வெட்ட பூதம் வந்ததுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது மாதிரி பல பிரச்சனைகள் வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த அம்மா ஐஏஎஸ் பரீட்சை எழுதுனதையே கேன்சல் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இனிமேல் ஐஏஎஸ் பரீட்சை எழுதவும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டுமல்ல, பார்த்திங்கன்னா பொய்யான சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போலீஸு தேடுறாங்க. இப்போ அந்த அம்மா கோர்ட்டில் போய் ஜாமீன் கேட்டுக்கிட்டு இருக்குது. பார்த்திங்களா, உங்களுக்கு ஐஏஎஸ் பரீட்சை எழுதி அருமையானதில் பாஸ் பண்ணி அசிஸ்டன்ட் கலெக்டர் பதவி கிடச்சி அருமையானதில் கொஞ்ச நாள் அடக்கமாக இருந்திருந்தா, தாழ்மையாக இருந்திருந்தா போஸ்ட்டு நிரந்தரமாக இருக்கும், எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. ஆனால் ஒரு உயர்வு வந்த உடனே, ஒரு பதவி வந்த உடனே தலகால் புரியாமல் ஆடின காரணத்தினால இப்போ அந்த பதவி போய் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலுக்கு போகாமல் இருக்கிறதுக்காக ஒவ்வொரு கோர்ட்டாக போய் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல் இன்னொரு அம்மாவை பற்றி நான் படித்தேன் பாருங்கள், ரொம்ப எளிமையாக அருமையானதில் சுதாமூர்த்தி. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்கன்னு தெரில. அருமையான சுதாமூர்த்தின்னு அவங்க வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக ரொம்ப எளிமையான உடை உடுத்தியிருப்பாங்க. ரொம்ப விலை உயர்ந்த புடவையெல்லாம் உடுத்தியிருக்க மாட்டாங்க. சாதாரணமாக கடையில் கிடைக்கிற 500 ரூபா 1000 ரூபா புடவை தான் உடுத்தியிருப்பாங்க. பெருசாக நகை போட்டிருக்க மாட்டாங்க. எளிமையாக பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக இருப்பாங்க. சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்துக்கு அவங்க போகிறாங்க. லண்டன் ஏர்போர்ட்டில் போய் இறங்குறாங்க. இவங்கள பார்த்த உடனே அந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸருக்கு, அந்த ஏர்போர்ட்டில் இருந்த அந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸருக்கு அருமையாலே இங்கிலாண்டில் வந்து தங்கக்கூடிய அளவுக்கு இந்த அம்மாவுக்கு வசதி இருக்குதா? ஏன்னா அங்கெல்லாம் விலைவாசி ரொம்ப அதிகம். நம்ம பணத்தில் 100 ரூபா கொடுத்தா தான் அவங்க பணத்தில் 1 ரூபா கிடைக்கும். அருமையானதுங்களே, ஒரு டீ குடிக்கணுன்னா கூட பார்த்திங்கன்னா 500 ரூபா ஆகும். அப்போ இந்த அம்மா பார்த்தா இவ்வளோ எளிமையாக இருக்குது, இந்த அம்மா இங்கிலாண்டில் வந்து எங்கே போய் தங்கும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு இந்த அம்மாவுக்கு வசதி இருக்குதான்னு சொல்லி அந்த ஆஃபீஸருக்கு சந்தேகம் வந்து அந்த அம்மாக்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் எங்கே தங்க போகிறீங்கன்னு கேட்குறாரு. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, 10 டவுனிங் ஸ்ட்ரீட்டில் தங்க போகிறேன். 10 டவுனிங் ஸ்ட்ரீட்டு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், என்ன தெரியுமா உங்களுக்கு? அதுமாதிரி இங்கிலாந்துடைய பிரதமருடைய வீடு. அப்போ அந்த ஆஃபீஸருக்கு நம்ப முடியலை, என்னடா இவ்வளோ எளிமையாக இருக்குது, அருமையானதில் பார்த்தா சாதாரணமாக இருக்குது, அவர் ஆனால் இங்கிலாந்துடைய பிரதமர் வீட்டில் போய் தங்க போகிறேன்னு சொல்லுதே அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மாவை துருவி விசாரிச்சிருக்க, நிஜமாக தானா அப்படின்னு. இல்லை, ஏதோ பைத்தியம் பிடிச்சது போல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் திரும்ப கேட்ட உடனே அந்த அம்மா சொன்னார், ஆமாம், இங்கிலாந்துடைய அப்போ இன்னும் 2-3 மாதத்துக்கு முன்னால் வரைக்கும் இங்கிலாந்துடைய பிரதமராக அருமையில் ரிஷி சுனாக் என்பவர் இருந்தார். அவர் யாருன்னா இந்த சுதாமூர்த்தியுடைய மருமகன், இவங்களுடைய மகளை தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த சுதாமூர்த்தி யாருன்னு சொன்னால் இன்ஃபோசிஸ் என்று சொல்லி ஐடி கம்பெனி, சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்கு பாருங்கள், உலகம் முழுசுலையும் அருமையானில் இருக்கிற இந்த இன்ஃபோசிஸ் என்கிற அந்த சாஃப்ட்வேர் கம்பெனி அதை ஆரம்பித்த நாராயணமூர்த்தி
அருமையாலே இந்தியாவுடைய மிகப்பெரிய பணக்காரர்களில் அவங்களும் ஒருத்தங்க. பாருங்கள், பெரிய கோடீஸ்வரர்கள், பல ஆயிரம் கோடிக்கு சொந்தக்காரங்க. அந்த நாராயணமூர்த்தியுடைய மனைவி அதே நேரத்தில் இங்கிலாந்துடைய பிரதமராக இருந்ததான ரிஷி சுனாக்குடைய மாமியார். அருமையால் இப்போ கூட நீங்கள் யூடியூப்லாம் பார்க்கலாம், நிறையா நல்ல குடும்பங்களுக்கு ஆலோசனைகள் சொல்கிறாங்க. ஒரு மனைவி எப்படி இருக்கணும், கணவனுக்கு எப்படி உறுதுணையாக இருக்கணும் என்பதை பற்றியெல்லாம் நிறைய காரியங்கள் சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்கள அவ்வளோ பெரிய கோடீஸ்வரி, அத்தனாயிரம் கோடி அவங்களுக்கு பணம் இருக்குது என்று சொல்லி யாருமே சொல்ல முடியாது. அப்போ பாருங்கள், ஒரு பக்கம் பல ஆயிரம் கோடிக்கு சொந்தக்காரியாக இருந்தாலும் சாதாரணமாக 500 ரூபா புடவையை கட்டிக்கிட்டு அருமையாலே சாதாரணமாக பார்த்திங்கன்னா எளிமையாக ஒரு பெண் அருமையாலே அணிந்து கொள்ளக்கூடிய குறைந்தபட்ச பார்த்திங்கன்னா நகைகளை அணிந்து கொண்டு தான் ஒரு பெரிய கோடீஸ்வரியுடைய மனைவி, தானே ஒரு பெரிய கோடீஸ்வரி, இங்கிலாந்துடைய பிரதமருடைய மாமியார் என்கிற எந்த ஒரு அலட்டலும் இல்லாதபடிக்கு அவங்க பாட்டுக்கு சாதாரணமாக போயிட்டு வர்றாங்க. அருமையானதே. ஆனால் பாருங்கள், ஒரு சின்ன பதவி கிடைத்த உடனே தலகால் புரியாமல் ஆடி கடைசியில் அந்த பதவியை இழந்து போன பாருங்கள், இந்த ரெண்டு கான்ட்ராஸ்ட். ஒரு பக்கம் பல ஆயிரம் கோடி சொத்து இருந்தோம், எளிமையாக யாருக்கும் தெரியாமல் அருமையானதில் பார்த்திங்கன்னா போயிட்டு வரக்கூடிய ஒரு பெண்மணி. ஒரு சின்ன பதவி கிடைத்த உடனே அருமையானதில் தலகால் புரியாமல் ஆடி அதிகாரிகள் எல்லாம் ரொம்ப விரட்டுறதும், அருமையானதில் அப்படியாக அரசாங்கத்துடைய சட்டம் அனுமதிக்காத வசதிகள் எல்லாம் தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்டும் கடைசியில் அந்த பதவியை இழந்து போன இன்னொரு பெண். அதான் இங்கே பார்க்குறோம். அருமையானதில் இங்கே பார்த்திங்கன்னா அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்கள், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அருமையிலே, when we humble ourselves, அருமையிலே, God will exalt us. நாம் நம்மை தாழ்த்தும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, நம்மை உயர்த்துவார். அருமையிலே, நீதிமொழிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துடைய 2வது வசனத்தில் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 11:2, அகந்தை வந்தால் லட்சையும் வரும், தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. அருமையிலே, அகந்தை என்னது, பெருமை. ஆகவே பெருமை வந்தால் என்ன பண்ணும், லட்சம் என்னது, அவமானம். அருமையில, இந்த அம்மாவுக்கு பெருமை வந்தது, நான் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டேன், ட்ரைனிங் முடிச்சிட்டேன், போஸ்டிங் வாங்கிட்டேன் என்று சொல்லி அருமையானல பாருங்கள், பதவியில் உட்கார்ந்த உடனே பார்த்திங்கன்னா தன்னுடைய மேலதிகாரிகளை மதிக்காமலும் கீழே இருக்கிறவங்கள விரட்டி வேலை வாங்கிக்கிட்டோம், அரசாங்கம் கொடுக்காத சலுகைகளை தானாகவே ஏற்படுத்தி கொண்டு பாருங்கள். அப்போ அந்த அகந்தைக்கு இடம் கொடுத்தபடினால இன்றைக்கி என்ன வந்திருக்குது, அவமானம் வந்திருக்கிறது. அருமையானதில் இன்றைக்கி ஜெயிலுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்னு தேடிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த அம்மா கலெக்டர் ஆகிட்டாங்களே, அவங்க அம்மா அப்பாவுக்கு அதை விட பெருமை. அருமையானே, அவங்க அம்மா பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரோட ஏதோ பிரச்சனை இல்லை, துப்பாக்கி எடுத்து கொண்டு நான் யார் தெரியுமா, என் பொண்ணு யார் தெரியுமா, உன்னை சுற்றுவேன்னு என்ன பண்ணிடுறாங்க, துப்பாக்கியை காமிச்சு மிரட்டுறாங்க. அது யாரோ வீடியோ எடுத்து போட்டோன்னா அது ஒரு பிரச்சனையாகி கடைசியில் அவங்க அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போகிறேன். அருமையிலே, அப்போ பாருங்கள், இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னது, நான் பெரிய படிப்பு படித்தவன், நான் பெரிய ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கிறேன், நான் பெரிய பதவியில் உட்கார்ந்துருக்கிறேங்கிற அந்த பெருமைக்கு இடம் கொடுத்த காரணத்தினால இன்றைக்கி எல்லாம் போய் என்ன தான் மிஞ்சிருக்குது பாருங்கள். அகந்தை வந்தால் என்ன வருமா, லட்சையும் வரும். அருமையானல என்று பார்க்கிறோம். அதே நேரத்தில் தாழ்ந்த சிந்தை உள்ளவரிடத்தில் ஞானம் உண்டு. அருமையாலே, அப்போ பாருங்கள், இன்னொரு அம்மா சொன்ன பாருங்கள், சுதாமூர்த்தி, அவங்க அவ்வளவு பெரிய கோடீஸ்வரர், இந்தியாவில் பெரிய கோடீஸ்வரரில் ஒரு 10 பேர் லிஸ்ட்டு போட்டோன்னா அதில் இவங்க இருக்கிறாங்க. அருமையானே, அப்படிப்பட்ட அவ்வளோ பெரிய கோடீஸ்வரி பார்த்திங்கன்னா எளிமையாக யாருக்கும் பார்த்திங்கன்னா தான் யாருன்னு கூட பார்க்குறவங்களுக்கு என்ன பண்ணாது, அவங்க யாருன்னு கூட தெரியாது. அவ்வளவு எளிமையாக அடக்கமாக அருமையாலே வாழ்கிற காரணத்தில் தான் இங்கே எழுதப்படுகிறது, தாழ்ந்த சிந்தை இடத்துல என்ன உண்டு, ஞானம் உண்டு. இன்றைக்கி அந்த அம்மா பேசுகிறாங்கன்னா அது கேட்குறதுக்கு அருமையால் ஆயிரக்கணக்கான பேர் கூடுறாங்க. அந்த அம்மா யூடியூப்பில் பேசுகிறத அருமையாலே பார்க்குறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் என்ன பண்ணுறாங்க, காத்துக்கிட்டு இருக்கிறாங்க.
காரணம் என்னது? இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, தாழ்ந்த சிந்தை உள்ளத்தில் என்ன உண்டா? ஞானம் உண்டு என்று பார்க்கிறோம். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்கள். நீதிமொழிகள் 16:5. மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன் என்று எழுதப்படுகிறது. கையோடே கை கோர்த்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான். அருமையான அப்போ பாருங்க, the Lord detests all the proud of heart. Be sure of this, they will not go unpunished. அவங்க தண்டனைக்கு தப்பவே முடியாது என்று எழுதப்படுது. அப்போ பாருங்க, இருதயத்தில் அருமையான மேட்டிமைக்கு பெருமைக்கு இடம் கொடுக்கிறவங்க அவங்க என்ன பண்ண முடியாதான்? கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். அருமையான ரோட்டில் எங்கேயாவது சாணி கிடந்தால் என்ன பண்ணுறோம்? முகத்தை சொல்லிக்கிறோம், அருவருப்பாக இருக்குது. அருமையில் எங்கேயாவது பப்ளிக் டாய்லெட் போகிறோம், அங்கே அசிங்கமாக கிடக்குது, பார்க்கும்போதே நம்ம என்ன பண்ணுறோம்? அருவருப்பாக உணர்கிறோம். அதே போல் இங்கே எழுதப்பட்டிருக்குது, மன மேட்டிமைக்கு இடம் கொடுக்குறோம். நான் யார் தெரியுமா? நான் எவ்வளோ படிச்சிருக்கிறேன்னு தெரியுமா? எனக்கு சொந்த வீடு இருக்குது, சொந்த கார் இருக்குது, எனக்கு நல்ல வேலை இருக்குது, கை நிறையா சம்பளம் இருக்குது என்று சொல்லி அருமையில் இதெல்லாம் இருக்கிறதுல தவறு கிடையாது அருமையாலே. ஆனால் இதெல்லாம் எனக்கு இருக்கிறது உனக்கு இல்லை என்கிறதான அந்த பெருமைக்கு இடம் கொடுக்கும்போது இங்கே எழுதப்பட்டிருக்கு, மன மேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். அருமையால 2 பேர் ஜெபம் பண்ணும்படியாக தேவாலயத்துக்கு வந்தாங்க. ஒருவன் யாரு? பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன். அருமையால இந்த ஆயக்காரன் பாருங்க, மிகுந்த தாழ்மையோடு கூட என்ன பண்ணுறான்? ஆண்டவரே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். அவ்வளோதான், எளிமையான ஒரு ஜெபம். தன்னுடைய நிலைமை அவன் ஒத்துக்கொள்கிறான். ஆண்டவரே, நான் ஒரு பாவி தான், உங்கள் சமூகத்துக்கு வர்றதுக்கு எனக்கு என்ன இல்லை, எந்த தகுதியும் இல்லை, ஜெபம் பண்ணுறதுக்கு எந்த தகுதியும் இல்லை. ஆனாலும் கிருபையாக என்ன பண்ணுங்க, என்னை மன்னிங்க, கிருபையாக என்னை ஆசீர்வதிங்க, கிருபையாக ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி தாழ்மையோடு கூட ஜெபம் பண்ணுறான். அடுத்தவன் பரிசேயன் என்ன பண்ணுறான்? நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு, ஆண்டவரே, நான் யார் தெரியுமா? நான் வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறேன். என்னுடைய எல்லா வருமானத்தில் எந்தெந்த விதத்திலெல்லாம் வருமானம் வருகிறதோ, அருமையானதில் வியாபாரம் பண்ணுறேன்னா அதில் வரக்கூடிய லாபம், ஆடு மாடு வளர்க்குறேன்னு சொன்னால் அதில் அருமையால் பால் கறக்கிறதுனாலே வரக்கூடிய வருமானம், இப்படி எந்த விதத்திலெல்லாம் விவசாயம் பண்ணுறேன்னு சொன்னால் அந்த விவசாயத்தில் அறுவடையில் வரக்கூடிய வருமானம், இப்படி எல்லா வருமானத்திலும் என்ன பண்ணுறேன்? கரெக்டாக எண்ணி நான் என்ன பண்ணுறேன்? தசம பாகம் கொடுக்கிறேன் என்று சொல்லி, அது மாத்திரம் இல்லை, நான் யார்? நான் திருடலை, யார் பொருளையும் நான் திருடலை, யாருக்கும் அநியாயம் செய்யலை, இந்த நிற்கிறானே இந்த ஆயக்காரனை போலவும் இல்லை என்று சொல்லி. அப்போ பாருங்க, அவன் ஜெபிக்கிறான், தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறான். ஆனால் அவன் ஜெபம் முழுவதும் என்னவா இருக்குது? ஜெபம் எதனாலே நிறைந்ததாக இருக்கிறது? பெருமையினாலே நிறைந்ததாய். நான் யார் தெரியுமா? நான் ஆண்டவருக்கு என்ன பண்ணுறான்? ஆண்டவரே, நான் யார் தெரியுமா? நான் ஒழுங்காக ஜெபிக்கிறவன், ஒழுங்காக தசமபாகம் கொடுக்கிறவன் என்று சொல்லி தன்னுடைய பெருமையை காண்பிக்கும்படியாக அவன் ஜெபிக்கிறான். வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ள இவனுடைய ஜெபம் அல்ல, தாழ்மையோடு கூட ஜெபித்த அந்த ஆயக்காரனுடைய ஜெபம்தான் கேட்கப்பட்டது. அழகான வார்த்தைகளால் அடுக்கி ஜெபிக்கப்பட்டதான இந்த பரிசேயனுடைய ஜெபம் அல்ல. அருமையாலே வார்த்தை கூட வெளியில் வருவதற்கு திணறின அந்த பார்த்தீங்கன்னா ஆயக்காரனுடைய ஜெபம்தான் கேட்கப்பட்டது. ஆகவே அருமையான ஜெபங்களே, ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்கிறபடி என்னது? உயர்த்துவார். அருமையானதில் தாழ்மையுள்ளவர்கள் என்ன பண்ணுவாராம்? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். ஆகவே ஆண்டவருக்கு உண்மையாக இருப்போம்னு சொன்னால், அருமையில் ஆண்டவரை விசுவாசிப்போம்னு சொன்னால் என்ன பண்ணுவார்? எப்போவுமே இருக்கிற நிலைமையிலே இருக்க மாட்டோம், நிச்சயமாக உயர்த்துவார். அருமையானதில் கொடிய தரித்திரத்தில் நல்ல உயர்ந்த நிலையில் இருந்து, அருமையானதில் எங்கள் வீடு பார்த்திங்கன்னா, சின்ன பையன் எனக்கு நினைவு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த ஜமீன்தார்களுடைய வீடுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா மான் தலை அப்படியெல்லாம் வச்சுருப்பாங்க. அது மாதிரியெல்லாம் இருக்கும் எங்களுடைய வீடு. அப்படி இருந்து கடைசியில் பாருங்கள், அருமையில் எல்லாம் போய் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட திண்டாடக்கூடிய நிலைமையில், காலேஜுக்கு அருமையானதில் ஸ்கூல் முடித்து நல்ல மதிப்பெண்களோடு பாஸ் பண்ணி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கி அதுக்கான பரிசு வாங்கி, ஆனால் காலேஜில் சேர்றதுக்கு அருமையானதில்
நிறையா பணம்லாம் கிடையாது. அந்த நாட்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு வந்து இன்றைக்கெல்லாம் லட்சக்கணக்கில் தேவைப்படுது, அப்படிலாம் கிடையாது. மிஞ்சி போனால் ஒரு 1000 ரூபா 2000 ரூபா தான், அவ்வளோதான். அந்த 2000 ரூபா கூட கட்ட முடியாத நிலைமையில தான் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். அதனால் அந்த 2000 ரூபா கூட கட்டுறதுக்கு வழி இல்லாததுனால அருமையில் சொந்தக்காரங்க கூட பிறந்தவங்க எல்லாரும் கூட பார்த்திங்கன்னா யாரும் என்ன பண்ணலை, அந்த 2000 ரூபா கட்டி காலேஜில் படிக்க வைக்கிறதுக்கு உதவி செய்யலை. அருமையானது. ஆகவே அப்போ வந்து பாருங்கள், என் கூட படித்த எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, பாலிடெக்னிக் போயிருக்கிறாங்க, இன்ஜினியரிங் காலேஜ் போயிருக்கிறாங்க, ஆர்ட்ஸ் காலேஜுக்கு போயிருக்கிறாங்க. ஆனால் நான் மாத்திரம் என்னது, ஸ்கூல் படிப்பு முடிச்சுட்டு காலேஜுக்கு இந்த 2000 ரூபாய் இல்லாத காரணத்தினால காலேஜுக்கு போக முடியலை. அதுக்கப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்தாலே என்ன பண்ணிடுவேன், தூரத்தில் பார்த்தாலே என்ன பண்ணிடுவேன், வெக்கப்பட்டுக்கிட்டு ஒதுங்கி போயிடுவேன், ஒளிஞ்சு போயிடுவேன். ஐயோ, என்ன அவங்கெல்லாம் பார்த்தா கேட்பாங்க, என்னப்பா எந்த காலேஜில் படிக்கிறேன்னு கேட்பாங்க, என்ன பதில் சொல்ல முடியும்? அருமையிலே. ஆகவே அப்போ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இருந்தேன். அருமையானதில். ஆனால் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஒப்பு கொடுத்தேனோ அன்னையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பின்னால் திரும்பி பார்க்கும்போது வெட்கப்படலை. ஆண்டவர் என்ன வெட்கப்படுத்தலை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கி வந்து பாருங்கள், சாப்பாட்டுக்கு குறைவில்லை, துணிக்கு குறைவில்லை. அருமையாலே. ஆகவே எந்த விதத்திலையும் குறை சொல்லுக்கு ஐயோ அது இல்லை இது இல்லை என்று முறுமுறுப்பதற்கு ஒன்றுமே இல்லை. அருமையாலே. பெரிய கோடியாக பணம் இல்லாவிட்டாலும் ஒவ்வொரு நாளும் அருமையாலே எந்த ஒரு குறை இல்லாதபடிக்கு இன்றைக்கி பட்னியாக கிடந்தோம், இல்லை இது இப்படி இந்த மாதிரி ஒரு தேவை சந்திக்கப்படவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இல்லாதபடிக்கு அருமையாலே கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இதுவரைக்கும் நடத்தி தான் வந்திருக்கிறார். ஆகவே அருமையாலே கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் என்ன பண்ணுவார், உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். ஆனால் அதே நேரத்தில் உயர்வு வரும்போது நாம் என்ன செய்கிறோம், அதுதான் முக்கியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, பிசாசை குறித்து அவன் யாரு, அவன் வந்து பரலோகத்தில் இருந்தவன். அருமையாலே அவன் யாரு பாருங்க, பிரதான தேவ தூதர்களாகிய 3 பேரில் ஒருவனாய் இருந்தவன். காபிரியேல், மிகாவேல், லூசிஃபர். அருமையாலே இவங்க 3 பேர் யாரு, 3 இப்போ வந்து பாருங்க, நம்முடைய நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 இராணுவம் இருக்கும். தரைப்படை, கப்பல் படை, விமானப்படைன்னு இருக்கும். ஒன்னொன்றுக்கு ஒரு தளபதி இருப்பாங்க. அதே போல் வந்து பாருங்க, ஆண்டவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தேவனுடைய செய்தியை ஜனங்களுக்கு எடுத்துக்கொண்டு போகிற ஒரு தேவதூதருடைய கூட்டம் இருக்கிறது. அதற்கு தலைவனாக காபிரியேல் இருக்கிறார். அதே போல அருமையில தேவனுக்காக, தேவனுடைய ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணுவதற்காக பார்த்தீங்கன்னா ஒரு சேனை இருக்கிறது, தேவதூதருடைய சேனை. அருமையில அதற்கு தலைவனாக யார் இருக்கிறது, மிகாவேல் இருக்கிறார். அதே போல இரவும் பகலும் கர்த்தரை துதித்து பாடி ஆராதிப்பதற்கென்று ஒரு குழு இருக்கிறது. அதற்கு தலைவனாக இருந்தவன் தான் யாரு, லூசிஃபர். எப்பொழுதும் தேவ சமூகத்தில் தேவனை துதித்து ஆராதித்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்திற்கு தலைவனாக இருந்தவன். ஆனால் இன்னைக்கு பிசாசா மாறி போனான். அருமையான தேவன், அவனுக்காக பாதாளம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற, பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆகவே பிசாசுக்கென்று ஒரு நரகம் அருமையாலே உண்டாக்கப்பட்டிருக்கு. நரகம் என்பது மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டதல்ல. சிலர் சொல்லுவாங்க, கடவுள் நல்லவராக இருந்தால், அன்புள்ளவராக இருந்தால் ஏங்க மனுஷனை நரகத்தில் போடுறாரு? மனுஷனை கடவுள் நரகத்தில் போடுறதில்ல. அது நரகம் யாருக்காக உண்டாக்கப்பட்டது? வேதம் சொல்லுது, பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் உண்டாக்கப்பட்டது. ஆனால் மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, பிசாசை பின்பற்றி இவங்களா வழியை போய் என்ன பண்ணுறாங்க, நரகத்தில் விழுகிறாங்களே ஒழிய அருமையிலே ஆண்டவர் ஒரு மனுஷனை என்ன பண்ணுறதில்ல, நரகத்தில் போடுறதில்ல. பாருங்க, எல்லாரும் மனம் திரும்பி, ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக தான் அவர் நீடிய பொறுமையோடு கூட காத்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அருமையானது பாருங்க, பிசாசுடைய அவனுடைய ஆரம்பத்தை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் அருமையானதில் அங்கே பார்க்கிறோம். பாருங்க, ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து பாருங்க, 12, 13, 14 வசனங்களில், அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, இங்கே தான் அந்த லூசிஃபர், இங்கிலீஷில் படிச்சிங்கன்னா லூசிஃபர் என்கிற அந்த வார்த்தை வருகிறது. நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. இப்போ வானத்தில் பரலோகத்தில் இருந்தவன், ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே.
பாருங்க, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. பாருங்க, பிசாசுக்கு அருமையாலே அவன் லூசிஃபராக பிரதான தூதர்களிலே ஒருவனாக இருந்தபோது தேவன் அவனுக்கு என்ன பண்ணாரு? உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்து வச்சிருந்தார். ஆனால் அதனாலேயே அவன் என்ன பண்ணானாம்? பெருமை கொண்டு தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், அது மாத்திரமல்ல வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பருவத்தில், அதாவது தேவனை ஆராதிக்கிறதுக்கு பதிலாக இனி என்னை ஆராதிக்கும்படியாக ஆராதனை கூட்டத்தின் பருவத்தில் வீற்றிருப்பேன், அருமையிலே மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். நான் கடவுளுக்கு சமமாக மாற போகிறேன். அவருடைய சிங்காசனத்தை விட என் சிங்காசனத்தை உயர்த்த போகிறேன். அவரை ஆராதிக்கக்கூடாது, இனிமேல் என்ன பண்ணும்? தேவ தூதர்கள் எல்லாம் என்னை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அருமையிலே பெருமைக்கு அவன் இடம் கொடுத்த காரணத்தினால தான் அங்கே சொல்லப்படுகிறது, வானத்திலிருந்து வீழ்ந்தான், அருமையிலே தரையிலே விழ வெட்டப்பட்டான் என்று பார்க்கிறோம். இன்னும் கொஞ்சம் விவரமாக பாருங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். தி புக் ஆஃப் எசேக்கியேல் சாப்டர் 28 11வது வசனத்திலிருந்து எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்துடைய 11வது வசனத்திலிருந்து பாருங்க. மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். அருமையாலே பாருங்க, நாம் பிசாசுன்னு சொன்னால் சண்டே ஸ்கூலில் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறோம்? கருப்பாக இருப்பான், 2 கொம்பு இருக்கும், அப்படி தான் நம்ம கற்றுக் கொடுக்குறோம். ஆனால் இங்கே பாருங்க, பிசாசை குறித்து எழுதப்படுகிறது, நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். பூரண அழகுன்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? குறையே சொல்ல முடியாது. சிலர் வெளியில் பார்க்குறக்கு அழகாக இருப்பாங்க, பல்லு நீட்டமாக இருக்கும். பார்க்குறக்கு அழகாக இருப்பாங்க, கண் என்ன பண்ணும்? மாறு கண்ணாக இருக்கும். ஏதாவது அப்போ என்ன அர்த்தம்னா, அழகாக இருந்தாலும் என்ன இருக்கும்? ஏதாவது ஒரு சின்ன பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது இவ்வளோ அழகாக இருக்கிறாங்களா, ஆனால் இது மட்டும் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும். சிலருக்கு நல்லா அழகாக இருப்பாங்க, என்ன பண்ணும்? எங்கேயாவது ஒரு பெரிய பரு இருக்கும். அப்போ பாருங்க, அப்போ அழகாக இருந்தாலும் இந்த ஒரு குறை இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் எந்த குறையும் சொல்ல முடியாத, அருமையில உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறையே சொல்ல முடியாத அளவுக்கு அழகுள்ளவன் தான் யாரு? பிசாசங்கிறது இருக்குது. நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். அப்போ பாருங்க, ஃபுல் ஆஃப் விஸ்டம் அண்ட் பார்த்தீங்கன்னாக்க பர்ஃபெக்ட் பியூட்டி, குறை சொல்ல முடியாத அளவுக்கு அழகு அவனுக்கு இருந்தது என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல பாருங்க, நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம், நவரத்னங்கள் என்று சொல்கிறோமே, அத்தனை அருமையால விளை பாருங்க, ரத்தங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. அப்போ பாருங்க, பெரிய அவ்வளவு நவரத்னங்கள் என்று சொல்லக்கூடிய அத்தனை அருமையால விலை உயர்ந்த ஆபரணங்களும் அவனுக்கு இருந்தது. அவ்வளவு பெரிய பணக்காரன். அருமையானதில் தொடர்ந்து பாருங்க, அங்கே சொல்லப்படுகிறது, உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். ஆகவே அப்போ பாருங்க, அழகு இருந்தது. அதுவும் எப்படிப்பட்ட அழகு? பூரண அழகு. அருமையிலே ஞானத்தால் நிறைந்தவன். அது மாத்திரமல்ல, அருமையாலே பொன்னாலும் வைரத்தாலும் வைடூரியத்தினாலும் தன்னை அலங்கரித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு பெரிய பணக்காரன். அப்போ பாருங்க, மனுஷனுக்கு அருமையாலே சோதனைகள், பாவ சோதனை இந்த பெருமைக்கு
காரணமாக இருக்கிற அந்த சோதனை இந்த 3 மூலமாக தான் வருது. ஒன்று என்னது? அழகு. பிசாசுக்கு என்ன, அவன் பெருமைப்படுறதுக்கு என்ன காரணம்? நான் யார்? பூரண அழகுள்ளவன். என்னை போல அழகுள்ளவங்க யாருமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவரை விட நான் அழகாக இருக்கிறேன் என்கிற அந்த பெருமை. அதனால தான் என்ன, ஆண்டவரோடு நான் அழகாக இருக்கிறனால தான் அவருடைய சிங்காசனத்தோடு என் சிங்காசனத்தை என்ன பண்ண போகிறேன்? உயர்த்த போகிறேங்கிறான். அருமையாலே அப்போ பாருங்கள், தனக்கு இருந்த அந்த அழகினாலே அவன் என்ன பண்ணான்? பெருமைக்கு இடம் கொடுத்தான். அருமையாலே நேற்றுக்கு தான் பாருங்கள், பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி படித்தேன். பாருங்கள், ஒரு மனிதன் இறந்துட்டா 3ஆவது நாள் என்ன ஆகும்னா, அருமையாலே முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடும், நெகமெல்லாம் உதிர ஆரம்பிச்சிருமா. இப்படியே போட்டு பார்த்தீங்கன்னா 60 நாளில் என்னதான் இருக்குமா? வெறும் எலும்பு கூடு மட்டும்தான் இருக்கும். உடம்புல இருக்க அத்தனை அருமையாலே எல்லாம் அழுகி மண்ணோடு மண்ணாக போய் வெறும் எலும்பு கூடு தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்களா. உங்களுக்கு அருமையாலே இந்த சரீரத்திலிருந்து இந்த உயிர் போயிடுச்சுன்னு சொன்னால், ஜீவன் போயிடுச்சுன்னு சொன்னால், அடுத்த 60 நாளுக்குள்ளே என்ன இருக்குது? வெறும் எலும்பு கூடு தான் இருக்கும். அப்போ பாருங்க, இப்படிப்பட்ட மண்ணாலே உருவாக்கப்பட்ட ஒரு மனிதன், மண்ணுக்கு திரும்புகிற ஒரு மனிதன், கர்த்தர் கொடுத்த அந்த ஜீவ சுவாசம் நமக்குள்ள இருக்கிற ஒரே காரணத்தில் தான் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம்னு சொன்னா என்னது? கர்த்தர் கொடுத்த அந்த ஜீவ சுவாசம். ஆதாம் ஏவாளை மண்ணினாலே உருவாக்கி என்ன பண்ணார்? ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ள ஊதினார். அதனால தான் அவன் ஜீவாத்மானா. எப்போ அந்த ஜீவாத்மா போச்சுன்னா பெண்ணும். அருமையாலே அப்படி இருக்கும்போது பெருமைக்கு இடம் கொடுக்க என்ன இருக்குது? அதான் இதே யாக்கோபு எழுதின நிறுவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே 14ஆம் வசனத்தில் பாருங்கள், சிலர் என்ன சொல்லுவாங்களாம், நாங்கள் நாளைக்கு, இன்றைக்கு அல்லது நாளைக்கு இந்த பட்டணத்துக்கு போய் அங்கே வியாபாரம் ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோன்னு சொல்கிறீங்களே. அருமையானே, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. அருமையானதில் உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகை. இப்போ போகிறவங்க புகை போடுறோம், அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் அப்படியே என்ன பண்ணும்? காற்றுல கரைஞ்சி கடைசியில் போயிடும். அதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. ஆகவே அருமையானே, எவ்வளவோ ஞானிகள் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. எவ்வளவோ அருமையானதில் பார்த்திங்கன்னா உலக அழகிகள் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனால் என்றைக்கு அவருடைய ஜீவன் அவர்களை விட்டு போகுதோ, அடுத்த நாள் பாருங்கள் அருமையானே, ஒரு சில நாட்கள் பாருங்கள், ஏன் செத்தவங்களை உடனே என்ன பண்ணுறோம்? அடக்கம் பண்ணுறோம். ஏன் எரிக்கிறாங்க? அருமையாலே, ஏன்னு சொன்னால் அந்த அந்த சரீரத்திலிருந்து ஜீவன் போயிடுச்சு, இனி அது ரொம்ப நாளைக்கு என்ன பண்ணாது? தாங்காது என்று சொல்லி. ஆகவே அப்போ பாருங்க, ஆகவே இந்த உலகத்தில் அருமையாலே பெருமைப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. முதலாவது இவனுடைய குறைவு என்னது? இவனுடைய அழகினாலே அவனுக்குள்ள பெருமை வந்துச்சு. அதே போல தான் இன்றைக்கும் உலகத்தில் தங்களுக்கு அருமையாலே இந்த ஸ்கின் அந்த கலரை வச்சு நான் எவ்வளோ அழகாக இருக்கிறேன் என்று சொல்லி அழகினாலே பெருமைப்படக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அருமையாலே பார்த்தீங்கன்னா, பியூட்டி இஸ் ஸ்கின் டீப் என்று சொல்லுவாங்க. இந்த அழகுங்கிறது எவ்வளவு ஆழமானது. இந்த தோல் எவ்வளோ பாருங்கள், இந்த தோலுடைய ஆழம் எவ்வளவு? ஒரு முடி அளவு கூட இருக்காது. அது அந்த அளவு தான். எவ்வளோ அழகான இருக்குங்க. ஒரு பாருங்கள், ஒரு திடீர்னு வீட்டில் நெருப்பு பிடிச்சிருச்சு. அருமையாலே சமையல் பண்ணும்போது நெருப்பு பிடிச்சிருது, உடம்பெல்லாம் கருகி போகுது. பாருங்கள், நேற்றைக்கு வரைக்கும் அழகாக இருந்தவங்க, நான் மதுரை யூனிவர்சிட்டியில் அங்கே வேலை செய்யும், போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்யும்போது அருமையானதில் அங்கே பாருங்கள், ஒரு அழகான ஒரு பெரிய ஆஃபீஸருடைய மனைவி ரொம்ப அழகான, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருப்பாங்க. திடீர்னு சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது கேஸு லீக் ஆகி அருமையால் தீ பிடிச்சிருச்சு. பாருங்கள், புடவையில் தீ பிடிச்சி உடம்பெல்லாம் கருகிருச்சு. அதுக்கப்புறம் ஏறத்தாழ 6 மாதத்துக்கு மேலே ஆஸ்பத்திரியில் இருந்து பிழைச்சி வந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க வெளியில் வரும்போது முக்காடு போட்டுக்கிட்டு முகம் தெரியாமல் தான் வருவாங்க. ஏன்னா அருமையாலே அழகெல்லாம் என்ன பண்ணுச்சு? அந்த தீ விபத்தில் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. ஆகவே அருமையான தப்பில் அப்போ பாருங்கள், இந்த அழகை நினச்சி பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதே போல் பிசாசை குறித்து பார்க்கிறோம். அவன் யார்? ஞானத்தினாலே நிறைந்தவன். நான் ஏற்கனவே ஒரு அம்மா சொன்னேன் பாருங்க, அருமையில பூஜா கெட்கர். அவங்க அந்த அம்மாவுக்கு என்னது? நல்ல அறிவு இருந்துச்சு. இல்லைன்னா சர்வசாதாரணமாக என்ன பண்ணிட முடியாது? எல்லாரும் ஐஏஎஸ் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிட முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் ஐஏஎஸ் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி இன்டர்வியூலையும் பாஸ் பண்ணி ஐஏஎஸ் அதிகாரியாக நியமிக்கப்படுகிற அளவுக்கு அந்த அம்மாவுக்கு ஞானம் இருந்துச்சு. ஆனால்
அந்த ஞானத்தினாலே வந்த அந்த பெருமை, அருமையில் அந்த பெருமையினாலே அந்த அம்மா செய்ததான சில காரியங்கள், ஒழுங்காக அமைதியாக வேலைக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, அருமையில் பாருங்கள், ஏற்கனவே நல்ல வசதியாக தான் இருந்திருக்காங்க. ஏன்னா சொந்தமாக கார் வச்சு சொந்த கார்லேயே வேலைக்கு போகக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கிறாங்க. ஆனால் அடக்க ஒடுக்கமாக போயிட்டு வந்திருந்தாங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வரைக்கும் அந்த பதவியில் இருந்திருப்பாங்க. அருமையான தேவர்களே, அப்போ அந்த பதவி இழந்து இனி எந்த காலத்திலையும் அரசாங்க பதவிக்கு வர முடியாத அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அவங்க ஆளானதுக்கு காரணம் என்னது? தன்னுடைய அறிவினாலே உண்டான பெருமை. அடுத்து இவனை பற்றி எழுதப்பட்டிருக்குது. அவன் என்னது? வைரம், வைடூரியம், அருமையானதில் பார்த்தீங்கன்னாக்கா படிக பச்சை என்று சொல்லி எல்லா விலை உயர்ந்த கற்களாலும் தன்னை அலங்கரித்து கொண்ட ஒரு பெரிய செல்வந்தன், பணக்காரன். அடுத்து மூணாவது பாருங்கள், மனுஷன் பெருமைக்கு இடம் கொடுக்குற இன்னொரு காரியம் என்னது? பணம். அருமையானே, நான் ஏற்கனவே சொல்ல பாருங்கள், இந்த அம்மா சுதாமூர்த்தி பாருங்கள், அந்த அம்மாவுக்கு பணமும் இருந்தது, செல்வாக்கு இருந்துச்சு, பல ஆயிரம் கோடிக்கு சொந்தக்காரமா. அருமையானே, இன்றைக்கி இன்ஃபோசிஸில் பல ஆயிரம் பேர் என்ன பண்ணுறாங்க, வேலை செஞ்சு மாதம் 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பளம் வாங்குறாங்கன்னா அதுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கிறவங்க. அருமையானதில் அது மட்டுமல்ல, இங்கிலாந்துடைய பிரதமருடைய மாமியார் மகளை, சொந்த மகளை அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கிறவங்க. பாருங்கள், அவ்வளவு பணம் இருந்தோம், அவ்வளவு அருமையானதுலே பார்த்தீங்கன்னா செல்வம் இருந்தோம், பார்த்தீங்கன்னா அவ்வளவு அருமையானதில் அதிகாரம் இருந்தோம். ஆனால் எவ்வளவு அடக்க ஒடுக்கமாக இருந்த காரணத்தினால இன்றைக்கி பாருங்கள், அவங்களுக்கு பத்மஸ்ரீ, பத்மபூஷன் அந்த மாதிரி விருதுகள் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அருமையானதில் அவங்க பேசுகிறத கேட்கறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் என்ன பண்ணுறாங்க, காத்து கொண்டிருக்கிறாங்க. ஆகவே அருமையானது எப்படி அப்போ பாருங்கள், பிசாசு அவன் கீழே தள்ளப்பட்டதற்கு, பிரதான தூதர்களிலே ஒருவனாக இருந்தவன் கீழே தள்ளப்பட்டதற்கு, பிசாசாய் மாறி போனதற்கு, அவனுக்காக நரகம் அருமையில ஏற்படுத்தப்பட்டிருப்பதற்கு காரணம் என்னது? அவனுடைய அழகினாலும் அவனுடைய ஞானத்தினாலும் அவனுடைய செல்வத்தினாலும் உண்டான அந்த பெருமை. ஆகவே அருமையானது, அதனால தான் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் பாருங்கள், 1 தீமோத்தேயு 3:6 புதுசாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க, புதுசாக ஊழியத்துக்கு வர்றவங்களை பற்றி அங்கே எழுதப்படுகிறது. அவன் இருமாப்பு அடைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீஷனாய் இருக்கக்கூடாது. அதாவது நூதன சீஷன்னா அனுபவம் இல்லாத, இம்மெச்சூர். அருமையால் இப்போ தான் புதுசாக ஆண்டவர் ஒருத்தர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு, இன்னும் ஞான ஸ்நானம் கூட எடுக்கலை, சர்ச்சுக்கு வர்றாரு. நான் அவரை கூப்பிட்டு இங்கே நின்று நீங்கள் பிரசங்கம் பண்ண, அவர் ஒருவேளை பணக்காரராக இருக்கலாம், நிறைய காணிக்க கொடுக்கலாம். உடனே அவரை கூப்பிட்டு நான் இங்கே நிற்க வச்சு பிரசங்கம் பண்ண வைக்கிறேன்னு வச்சுக்கொள்ளுங்க. அப்போ என்ன ஆகும், அவருக்கு பெருமை வந்துடும். பாருங்கள், இப்போ தான் நம்ம வந்தோம், ஆனால் நம்மளை மேடையில் ஏற்றிட்டாங்களே, நம்மளை பிரசங்கம் பண்ண சொல்கிறாங்களே, பெருமை வந்துடும். இப்போ தான் ஒருத்தர் பைபிள் ஸ்கூல் முடித்து புதுசாக ஊழியத்துக்கு வர்றாரு. அருமையான தேவர்களே, அவரை உடனே நம்ம ரொம்ப உயர்ந்த இடத்துல தூக்கி வச்சோன்னா என்ன வந்துடும், அவருக்கு பெருமை வந்துடும். அருமையில் அப்படி தான் ஒருத்தர் பைபிள் ஸ்கூலில் படித்து முடிச்சுட்டு வந்தாராம். அவரை ஒரு சர்ச்சில் சரின்னு பிரசங்கம் பண்ண கூப்பிட்டாங்க. அவரும் நல்லா கடன் வாங்கி சூட்டெல்லாம் வாங்கி போட்டுட்டு, நம்மளை பிரசங்கம் பண்ண போகிறோமே நல்லா போகணுன்னு சூட்டெல்லாம் வாங்கி போட்டுட்டு ராத்திரி பகல் உட்காந்து நோட்ஸ் எடுத்து அருமையில் அதில் குறிப்பெல்லாம் எழுதிக்கிட்டு மேடையில் ஏறினாராம். ஏறி அருமையில் ஒரு பாயிண்ட்டு சொன்னார். என்ன ஆச்சுன்னா, அவர் பைபிளில் அந்த பிரசங்க குறிப்பு வச்சுருந்தார் பாருங்கள், இது காற்றுல என்ன பண்ணிருச்சு, பறந்து போயிடுச்சு. அருமையால் அப்போ பாருங்கள், அவர் எடுத்த வசனம் என்னது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அப்போ இப்போ என்ன ஆயிடுச்சு, அதை சொல்லி அந்த வசனத்தை சொல்லிட்டு உள்ள பாயிண்ட்டுக்குள்ளே போகிறக்குள்ள பேப்பரு பறந்து போயிடுச்சு. இவருக்கு அடுத்து என்ன பேசணும்னு தெரியல. பதட்டத்தில் மயங்கி என்ன பண்ணிட்டாருன்னா, முன்னால் உட்காந்து ஒரு வயசான அம்மா மேலே விழுந்துட்டார். அப்போ எல்லாரும் போய் என்ன பண்ணாங்க, அவரை தூக்குறாங்க. அந்த அம்மாவை பாவம் கீழே விழுந்தவங்கள தூக்கி வைக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா சொன்னிச்சு, அவர் மேலே தப்பு இல்லைங்க, இதோ சீக்கிரமாக வர்றேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார், நான் தான் ஒதுங்கி இருக்கணும், அதனால தப்பு என் மேலே தான் அப்படின்னு. பார்த்தீங்களா உங்களுக்கு. அப்போ பாருங்கள், அப்போ எடுத்த உடனே அருமையாலே, நான் பைபிள் ஸ்கூலில் முடித்து பட்டம் வாங்கிட்டேன், நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்,
இன்னைக்கு 1000 பேருக்கு முன்னால் பிரசங்கம் பண்ண போகிறேன் என்கிற அந்த பெருமை வந்த உடனே கடைசியில் என்னாச்சு, எல்லாமே அருமையால தவறாக போயிடுச்சு. அதனால தான் இங்கே எழுதப்படுகிறது, அருமையானதே பாருங்க, அவன் இருமாப்படைந்து பெருமை கடன் கொடுத்து, இப்போ தான் நான் வந்தேன், ஆனால் எனக்கு இந்த சர்ச்சில் இவ்வளோ முக்கியத்துவம், இப்போ தான் நான் ஊழியத்துக்கு வந்தேன், எனக்கு இவ்வளோ முக்கியத்துவம் என்று சொல்லி அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த தண்டனை அல்லது ஆக்கினை. அப்போ பிசாசு தண்டனையை அடைந்ததற்கு, ஆக்கினைக்கு உள்ளானதற்கு என்ன காரணம்? அவனுடைய இருமாப்பு, பெருமை. அருமையானதிலே, ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் அருமையான எவ்வளவு உயரத்துக்கு கர்த்தர் நம்மை கொண்டு போனாலும், அருமையான தேவர்களே, ஒரு நாளும் பெருமைக்கு நம்ம என்ன கூடாது, இடம் கொடுக்கவே கூடாது. நேபுகாத் நேச்சாரை பற்றி பார்க்கும்போது அவனும் அது மாதிரி தான் அருமையில மிகுந்த அறிவுள்ளவன். பாருங்க, அந்த காலத்திலேயே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே பாருங்க மாடியில் தோட்டம் அமைத்தவன், தொங்கு தோட்டம்னு, அது உலகத்துடைய 7 அதிசயங்களில் ஒன்றில் நேபுகாத் நேச்சாருடைய தொங்கு தோட்டம் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி இன்றைக்கி விஞ்ஞானம் வளர்ந்துருக்கிற காலத்தில் அப்போ கூட என்ன பண்ணுறோம், விவசாயம் பண்ண முடியாது. வேணால் செடி குடிச்சுமா அழகுக்கு செடிகளை வைக்கலாம். ஆனால் அந்த காலத்திலே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே வீட்டு மொட்டை மாடியில் விவசாயம் செய்யக்கூடிய அளவுக்கு அவ்வளவு ஞானம் நிறைந்த ஒரு மனிதன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சுற்றில் இருக்கிற நாடுகளின் மீதெல்லாம் படையெடுத்து தன்னுடைய சாம்ராஜ்யத்தை விரிவாக்கின ஒரு மனிதன். ஆனால் அவன் கடைசியில் என்ன பண்ணான், வாசித்து பாருங்க, தானியேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், தானியேல் 4ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா 28வது வசனத்தை பாருங்க. 28ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. இதெல்லாம் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரின் மேல் வந்தது. 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரமனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்திற்கு அரமனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்றார். பாருங்க, ஒரு நாள் தன்னுடைய அரண்மனையில் மாடியில் உலாவி கொண்டிருக்கிறான். அப்போ என்ன பண்ணுறான், தன்னுடைய அரண்மனையுடைய பிரம்மாண்டத்தை பார்க்குறான், தன்னுடைய நாட்டுடைய அருமையாலே பிரம்மாண்டத்தை பார்க்குறான். பார்த்த உடனே என்னது, இது எல்லாமே என்னது, என்னுடைய அறிவு திறமை பணத்தை வச்சு நான் செய்தது. சொல்கிறான் பாருங்க, இது 30ஆம் வசனத்தில், இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால், அதாவது என்னுடைய வீரத்தினாலே என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின. பாருங்க, அந்த அரண்மனையுடைய பிரம்மாண்டத்தை வச்சு சொல்கிறான், இது என்னுடைய வல்லமையின் பராக்கிரமத்தினால என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டிய மகா பாபிலோன். பாருங்க, என் வல்லமை, என் மகிமை பிரதாபம், நான் கட்டினது என்று சொல்லி ஐ ஐ ஐ எப்போ அருமையில நான் என்கிறதான அந்த ஆணவத்திற்கு இடம் கொடுக்கிறோமோ அதுதான் மிகப்பெரிய பாவம். பாருங்க, அங்கே எழுதப்படுகிறது 31ஆம் வசனத்தை பாருங்க, இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. பார்த்தீங்களா, உங்களுக்கு எப்போ என்னுடைய மகிமை அப்படின்னு சொன்னானோ, அருமையாலே தனக்கு மகிமையை தேடினானோ, ஆண்டவர் சொன்னார், என் மகிமையை வேற ஒருத்தருக்கு என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன் பாரு. ஆகவே அப்போ பாருங்க, ஆண்டவருக்கு உரிய மகிமையை நாம் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கொள்ளவே கூடாது. அப்போஸ்தலர்களுடைய பார்க்கிறோம், அருமையாலே சின்ன ஏரோது வந்து தீரு சீதோனியர்கள் அவங்க மேலே கோபமாக இருந்தால் அவனை சமாதானப்படுத்துறதுக்காக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நின்று, ஐயா உங்களை மாதிரி ராஜா யாருமே கிடையாது, உங்களை மாதிரி நல்லவர் கிடையாது, வல்லவர் கிடையாதுன்னு சும்மாவாவது புகழ்கிறாங்க. பாருங்க, அவன் கர்த்தருக்கு மகிமையை செலுத்தாத காரணத்தினாலே கர்த்தருடைய தூதர் என்ன பண்ணானா, அவனை அடித்தான். அவன் அங்கேயே புழுபுழுத்து அப்படியே மாவு மாவாக கொட்டிச்சு. அருமையானதில் அப்போ வந்து பாருங்க,
ஆண்டவருக்குரிய மகிமையை எப்பொழுது ஒரு மனிதன் தனக்கென்று எடுத்துக்கொள்கிறானோ, பணம் இருக்கட்டும், பணம் எங்கேருந்து வந்துச்சு? பிறக்கும்போதே பணத்தோட பிறந்தியா? பிறக்கும்போதே வைர மோதம் போட்டுட்டு பிறந்தியா? இல்லை. தாயின் கருவிலிருந்து நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் திரும்புவேன் என்று யோபு சொல்றான். ஆகவே இந்த உலகத்தில் நம்ம ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. இந்த உலகத்தோடு போகும்போது நம்ம சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு போக முடியுமா? இல்லை. ஆகவே அப்ப எல்லாமும் தேவன் கிருபையாக நமக்கு கொடுத்தது. ஆகவே எப்பொழுதும் தேவனுக்கு, அருமையில நம்ம இருக்கிற நிலைமைக்கு தேவனுக்கு நம்ம என்ன பண்ணோம்? நன்றி செலுத்தணும். ஒருவேளை பெருசா கோடீஸ்வரராக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கை கால் சுகத்தோட கூட இருக்கிறோம். நமக்குன்னு ஒரு கணவர், நல்ல மனைவி இருக்கிறாங்க. நமக்குன்னு ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுத்துருக்கிறாரு. அருமையானதில் சின்ன ஒரு வேலையை கொடுத்துருக்கிறாரு. அதில் ஒரு வருமானம் இருக்கிறது. கையேந்தி யாருக்கிட்டையும் அருமையால பிச்சை எடுக்காமல் சொந்த காலில் நிற்கிற நிலைமையில இருக்கிறோம் என்று சொன்னாலே இதுவே ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய இரக்கம். அருமையாலே நம்ம வீட்டுக்கு வாடகை கொடுக்குறோம், கரண்ட் பில் கட்டுறோம். அருமையாலே பார்த்தீங்கன்னாக்க டிவிக்கு பார்த்தீங்கன்னா கேபிள் டிவிக்கு பணம் கட்டுறோன்னு சொன்னாலே அருமையாலே இந்த உலகத்தில் பாதி பேரை விட நம்ம நல்ல வசதியாக தான் இருக்கிறோம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுதும் தேவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அருமையானதில் ஒரு நாளும் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது? பெருமைக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. ஆகவே எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. பாருங்க, அகந்தை, அருமையானதிலே மனமேட்டிமை. இது வந்துச்சுன்னா என்ன வந்துருமா? அழிவு வந்துருமா? அருமையானே, அழிவுக்கு முன்னானது அகந்தை. அப்போ அகந்தை வந்துருச்சுன்னா அடுத்து என்ன வரப்போகுது? அழிவு வரப்போகுதுன்னு அர்த்தம். மனமேட்டிமை வந்துருச்சுன்னா அடுத்து என்ன வரப்போகுது? வீழ்ச்சி வரப்போகிறது. இந்திய தேசத்திலே எத்தனையோ பெரிய கோடீஸ்வரர்களாக இருந்தவங்க அருமையால் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. ஏர்செல் என்கிறதான பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ஏர்டெல், வோடஃபோன் சொல்கிறோமே, அருமையாலே இதுக்கு முன்னால் ஏர்செல்னு ஒன்று இருந்துச்சு. அதோடைய ஓனர் சிவசங்கரன் இருந்தார். பார்த்தீங்கன்னாக்க பெரிய பெரிய பேங்குங்களையே, அருமையாலே தமிழ்நாடு மெர்கண்டல் பேங்க்னு சொல்லக்கூடிய அந்த பேங்கையே விலைக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு வசதியாக இருந்தவர் ஏர்செல். அருமையாலே அந்த அந்த மொபைல் ஃபோன் கம்பெனியுடைய ஓனராக இருந்தவர். இன்னைக்கு சொல்கிறாரு, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, திவால் நோட்டீஸ் கொடுத்துட்டேங்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல் பெரிய கோடீஸ்வரர் இருந்த பார்த்தீங்கன்னாக்க அருமையாலே அனில் அம்பானி, இன்னைக்கு உலகத்தில் பெரிய கோடீஸ்வரர் ஒருத்தராக இருக்கிறதான அருமையாலே இந்த பார்த்தீங்கன்னா இன்னொரு அம்பானியுடைய தம்பி அனில் அம்பானிங்கிறவர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா திவாலாகி பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் மொபைல் ஃபோன் கம்பெனியுடைய ஓனராக இருந்தவர். இன்றைக்கி அவர் ஒன்றும் இல்லாமல் போனார். ஆகவே அருமையாலே பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இல்லாமல் போயிடும். ஜெட் ஏர்வைஸ் விமான கம்பெனி ஓனராக இருந்தவர் இன்னைக்கு ஜெயிலில் இருக்கிறார். ஆகவே அருமையானதில் அப்போ பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும். அருமையானதில் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே கர்த்தர் நம்ம உயர்த்த முடியும். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்கு முன்னால் எல்லாவற்றையும் இழந்து விட முடியும். ஆனால் எந்த நிலைமையில் இருந்தாலும், பவுல் சொல்ற பாருங்க, நான் எந்த நிலையில் இருந்தாலும் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். சிலர் வந்து தாழ்வு வந்துருச்சுன்னா ஆண்டவர் விட்டு போயிடறாங்க. சிலர் வந்து உயர்வு வந்துருச்சுன்னா என்ன பண்ணிடுறாங்க? ஆண்டவர் விட்டு போயிடறாங்க. அப்படி இல்லை, எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு கர்த்தருக்காக வாழ ஆண்டோடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே எப்போதும் தாழ்மையை விட்டு விடாதபடிக்கு அருமையாலே கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அருமையாலே ஆண்டவருக்கு எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தி வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.